Students, good morning to all. Today class is social. The topic is Unit 1 Source of Medieval India. இடைக்கால அரசு. ஸோ என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்றத ஏற்கனவே இந்த லெசனில் பார்த்தோம். டுடே ஐ வில் கண்டினியூ திஸ் டாபிக். எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா காயின்ஸை பற்றி பார்த்தோம், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா செக்யூலர் லிட்ரேச்சர் பார்த்தோம். டுடே ஐ வில் கண்டினியூ த டாபிக் புக்ஸ், பயோகிராஃபி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ என்னென்ன நூல்கள் இருக்குது, என்னென்ன அவங்களோட சுயசரிதை சரிதை அவங்களோட பயோகிராஃபிஸ் இருக்குது, ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மிஹாஜ் அஸ் சிராஜ் patronized by the Sultan Nasir Uddin Muhammad of Slave Dynasty wrote Tabaqat in Nasir. The Compendium deals with the period from this conquest of Muhammad Ghori to AD 1260. The Compendium was named after his patron. In this 13th century, Hasan Nizam, a merchant from Ghazni, wrote Taj-ul-Masir towards the end of Iltutmish rule. In Providence, information about Qutbuddin Aibak, and it considered the first official history of this Delhi Sultan. Zil-ud-Bani, a country, Muhammad Tughlaq wrote Tazkeen-e-Firoz Shah, in which he dealt with the history of Delhi Sultan for Ghiyasuddin Balban. 2 early years of this region of Feroz Khan Tughlaq. Ferestine Tazki is the 16th century, deals with the history of rise of this Mughal power in India. ஸோ என்ன அப்படின்னா மின்ஹாஜூன் சிராஜ் அப்படின்றவர் தான் சுல்தான் நசீர் முகமது அப்படின்றவங்கள பற்றி ஸ்லேவ் டேஸ் அடிமை வம்சத்தை பற்றி எழுதினார். அது என்ன எழுதினார் அப்படின்னா தப்கி ஐ நசிரி அப்படின்றத எழுதினார். என்னென்னா எந்த வம்சம் அப்படின்னா அடிமை வம்சம். ஸோ அந்த காலகட்டத்தில் முகமது கோரி 1260 நிறைய அவங்களுக்கு எதிரான காம்படிட்டிவ் இருந்தது. ஸோ அதே மாதிரி 13ஆம் நூற்றாண்டில் ஹசீன் நிசாம் அப்படின்றவர் கசினியை பற்றி எழுதியிருந்தார். இல்துமிஸ் ஆட்சியை பற்றி தல்-உல்-மிசார் அப்படின்றவர் எழுதியிருந்தார். ஸோ அதே மாதிரி குர்புதீன் ஐபக் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹிஸ்ட்ரியாக எதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்களை பற்றி தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே எழுதப்பட்டிருந்தது அஃபிஷியலாக. அப்புறம் ஜியாவுத் பர்னி அப்படின்றவர் முகமது துக்ளக் அப்படின்றவரை பற்றின தஸ்கீன் ஐ ஃபெரோஷா அப்படின்றத எழுதினார். இது என்ன அப்படின்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா டெல்லி சுல்தான்களோட வரலாறை பற்றி சொல்லுது. அதே மாதிரி கியாசுதீன் பால்பனோட என்னென்ன பண்ணார் அப்படின்றது எதில் சொல்கிறாங்க, ஃபெரோஸ்கான் துக்ளக் அப்படின்றவர் எந்தெந்த வருஷத்தில் இருந்தார் அப்படின்றத பற்றி இந்த புக்ஸில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டில் முகல் பவர்ஸ் எப்படி இந்தியாவில் இருந்தது, அவங்க அரசு எப்படி இருந்தது, அவங்களோட வரலாறு இருந்தது, எப்படி முகலாயர்கள் வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றது எல்லாமே இந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். In the 16th century, Emperor Baburnama and Abdul Faisal Ani I Akbar and Akbarnama provides details information about these two emperors. In the 17th century, Jahangir wrote his memoirs. Tazkeen-i-Jahangir throw at a lot of light on the period. Apart from autobiographies of emperors, Tabaq-i-Akbar, authored by Nizam-ud-Din Ahmad, is considered repel than the exaggerated account of Abdul Faisal. Similarly, Baduni outstanding work Tarksi is the Baduni was published in 1595. This work spanned 3 volumes. The volumes on Akbar region is a frank of critical accounts of Akbar administration, particularly of his region policy. ஸோ என்னென்னா
16ஆம் நூற்றாண்டில் வந்து பாபர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பாபர் நாமா அப்படின்ற ஒரு எழுதினார். ஸோ அதே மாதிரி அப்துல் ஃபசல் அப்படின்றவர் வந்து அக்பரி அப்படின்றத வந்து அதுவும் அதே மாதிரி அக்பர் நாமா அப்படின்றதும் வந்து எழுதப்பட்டது. ஸோ அதில் அக்பர் நாமாவில் அவரோட இந்த 2 எம்பரர் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து எழுதியிருந்தது. பாபர் நாமாவில் பாபரை பற்றியும் அக்பர் நாமாவில் அக்பரை பற்றியும் வந்து எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து எழுதப்பட்டிருந்தது. அதே 17ஆம் நூற்றாண்டில் ஜஹாங்கீர் எழுதிய ஜஹாங்கீர் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து லாட் ஆஃப் லைட்ஸ் வந்து விளக்குகளான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அவரோட பயோகிராஃபியான எம்பரர்ஸ் தானே அக்பரி அப்படின்றது வந்து நியாமுதீன் அகமது அப்படின்றவரால் வந்து எழுதப்பட்டது. ஸோ அப்துல் ஃபாசல் அப்படின்றவரும் இதை வந்து எழுதினார். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 1595 தரிக் பந்துர்னி அப்படின்றவர் வந்து பந்துனினா அப்படின்றத பற்றி அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதியிருந்தார். ஸோ இந்த வால்யூமில் அக்பர் ரீஜியன் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ராங்கான ஒரு கிரிட்டிக்கல் அக்கௌண்டான அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து இருந்தது. அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு மத சம்பந்தமான கொள்கைகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ராவலர் அண்ட் ட்ராவலாகியன்ஸ். மார்க்கோ போலோ அண்ட் Venetian travelers visit when the Pandyan kingdom became the leading Tamil power in the 13th century. Marco Polo was twins in Kayal, which was a port city presently in Thoothukudi district of Tamil Nadu. It was full of ships from Arabia and China. Marco Polo tells us that he himself came by a ship from China. According to Marco Polo, thousands of houses were important in South India but see from the Arabia and Persia. ஸோ மார்கோ போலோ அப்படின்றவர் வந்து இவர் யாருன்னா வெனிஸ் அப்படின்ற நகரத்தோட பயணி. இவர் வந்து எங்கே விசிட் பண்ண வந்தார், பார்க்கறதுக்காக வந்தார் அப்படின்னா பாண்டியன் கிங்டம், பாண்டிய நாட்டு வந்து அங்கே வந்து தமிழ் பவர் 13ஆம் நூற்றாண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அதை பார்க்கறதுக்காக வந்தார். மார்கோ போலோ அப்படின்றவர் வந்து கயல் அப்படின்ற இடத்துல வந்து அது வந்து போர்ட் சிட்டி. கயல் அப்படின்றது வந்து தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது தான் வந்து கயல். அந்த இடத்துக்கு வந்து வந்தார். அங்கே வந்து ஷிப் மூலியமாக அரேபியா அண்ட் சீனா ஃபுல்லாக வந்து சுற்றினார். மார்கோ போலோ என்ன சொன்னார் அப்படின்னா, நான் கடல் மூலியமாக வந்து கப்பல் மூலியமாக வந்து வந்திருக்கேன். எங்கே? ஃப்ரம் சீனாலேருந்து வந்திருக்கேன். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து அரேபியன் அண்ட் பர்ஷியா வந்து என்னென்ன ரூட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். அல்பர்னி அப்படின்றது 11ஆம் நூற்றாண்டில் வந்து அக்கம்ப்ளேட் முகமது ஆஃப் கசினி இன் ஒன் ஆஃப் திஸ் கேம்பியன் அண்ட் stayed in India for 10 years. The most accurate account the Muhammad Somnath expeditions is that of Alberni. As learned man and a scholar, he traveled all over India trying to understand India and her people. He learned Sanskrit and studying the philosophy of India. In his book Tawhid-i-Hindu, Alberni discussed the Indian content, systems of knowledge, social norms and religions. ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்து அல்பர்னி அப்படின்றது 11ஆம் நூற்றாண்டில் முகமது கசினி அப்படின்றவரோட சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் 10 வருஷம் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து முகமது சோம்நாத் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத வந்து எங்கள் அல்பெர்னி அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கினாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு படித்த மேதைகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா பகுதிகளிலும் வந்து போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. இந்திய மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா. அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தை படித்தாங்க. அதே மாதிரி ஃபிலாசபி ஆஃப் இந்தியாவோட தத்துவங்களை வந்து படித்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்னென்னா துக்ளக்-இ-ஹிந்தி, அல்பேனியா டிஸ்கட் இந்தியா கண்டென்ட், அவங்களோட நாலேஜ், சோசியல் நார்மஸ், சமூக சமயம், அப்புறம் வந்து என்னென்ன மதங்கள், இது எல்லாமே வந்து இது முக்கியமானதாக வந்து இருந்தது அப்படின்னு
சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இபன் பட்டூடா. 14th century as a Arab-born Morocco scholar, traveled from Morocco right across North Africa to Egypt and then to Central Asia and India. His travelogues reveal the travels contains rich details about the peoples and the countries he visited. According to him, Egypt was rich then because of this whole of the Indian trade with the West passed through it. Ibn Battuta tells us the caste in India and the practice of sati. We learned from his that Indian merchants were carrying on a brisk trade in foreign ports and Indian ships in the sea. He described the city of Delhi, a vast and magnificent city. Those were the day when Sultan Muhammad bin Tughlaq transferred his capital from Delhi to Devagiri, Daulatabad, in the south, converting this city into a டெசர்ட். ஸோ என்ன அப்படின்னா இபன் பட்டூட்டா அப்படின்றவர் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா அரேபில் வந்து பிறந்து ஒரு மொராக்கோவோட ஸ்காலர் படித்தவராக இருந்தார். இவர் வந்து ட்ராவல் எங்கே இருந்துன்னா மொராக்கோவிலேருந்து நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் எகிப்து, சென்ட்ரல் ஏஷியா, இந்தியா இந்த பகுதிகளுக்கு எல்லாம் வந்து பயணம் செஞ்சவர் தான் இந்த இபன் பட்டூட்டா. ஸோ அது இல்லாத இவர் ட்ராவலாக் அப்படின்ற கன்சிஸ்ட் வந்து இவரோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா அபவுட் த பீப்புள்ஸ் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக வந்து இவர் விசிட் பண்ணியிருக்காரு. எகிப்தில் வந்து நிறைய ரிச் மேன்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா ஹோல் இந்தியாவிலே ட்ரேட் ஃபுல்லாக எங்கன்னா வெஸ்ட் பாஸ்டிங் த்ரோ எல்லாமே வெஸ்டர்ன் சைடில் தான் வந்து பயணிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து என்னென்னா இந்தியாவோட கேஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆஃப் சதியை பற்றி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் என்னென்னா ட்ரேடை வந்து பிரிக்ஸாக பண்ணுறாங்க. ஃபாரின் போர்ட்ஸில் வந்து இந்திய ஷிப் வந்து சீல வந்து நிற்கிது. ஸோ அதனால் சிட்டி ஆஃப் டெல்லியில் வந்து இருக்கிறதுலையே வந்து ஒரு மேக்னிஃபிகன்ட் சிட்டி எது அப்படின்னா டெல்லி தான். ஸோ அதனால் இது வர டேஸில் வந்து சுல்தான் முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் டெல்லியை கேபிட்டலாகவும் டெல்லி டு தேவகிரி அப்படின்றத வந்து கேபிட்டலாக நியமித்தார். ஸோ நார்த்தில் வந்து டெல்லியாகவும் சவுத்தில் வந்து தேவகிரியாகவும் இருந்தது. இது வந்து சிட்டி இன்டு த டெசர்ட், இது ஒரு டெசர்ட் அப்படின்னு சொல்லி. In the south, Vijayanagar had many foreign visitors who left behind the detailed account of the state. An Italian named Niccolò Conte came into 1420. Abdur Rahut came from Hort. The court of the Great Khan came to the Hort in 1443. Damanco Post, a Portuguese travel visit in city in 1522. All of them recorded their observations, which are very useful for use today to know the glory of Vijayanagar Empire. ஸோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து விஜயநகர் அப்படின்றது வந்து ஒரு பெரும் விசிட்டர் சிட்டியாக வந்து இருந்தது. ஸோ அது இத்தாலியன் நேமான நிக்கோல் கண்டன் அப்படின்றவர் தான் வந்து 1420 வந்து வந்தார். எங்கே வந்தார் அப்படின்னா விஜயநகருக்கு வந்தார். அதுக்கப்புறம் அப்துல் ரசாக் அப்படின்றவர் தான் வந்து அவர் வந்து சென்ட்ரல் ஏஷியாவோட ஒரு கிரேட் கான் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து 1443 வந்து இங்கே வந்தார். அப்புறம் டொமிங்கோ பாஸ் போர்ச்சுகல் ட்ராவல், அவரும் வந்து எந்த சிட்டியை விஜயநகர் எம்பரர் வந்து 1522 விசிட் பண்ணார். இதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விஜயநகர் எம்பரில் வந்து இன்ன வரைக்குமே வந்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த லெசன் புரிஞ்சிச்சாடா? த லெசன் இஸ் ஓவர். ஸோ இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஏர்லி மேனுவல் பீரியட் பார்த்தோம், லேட்டர் மேனுவல் பீரியட் பார்த்தோம். அப்புறம் வந்து ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் பார்த்தோம். இன்ஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் இருந்தது, ராக்ஸ் இருந்தது, டெம்பிள்ஸ் இருந்தது, அதே மாதிரி வால்ஸ்,
காப்பர் பிளேட்ஸ், இது எல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷனில் எவிடன்ஸாக நம்மளுக்கு வந்து இருந்தது. அப்புறம் டெம்பிள்ஸ், பேலஸ், மாஸ்கியூ, டோம்ஸ், ஃபோர்ட்ஸு, மினாட், இது எல்லாமே வந்து மேடுவல் பீரியடில், முகல் பீரியட்லேயும் வந்து முக்கியமானதாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்துமிஸோட காயின்ஸு, அப்புறம் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார், அவர் காப்பர் காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்புறம் இஸ்லாமிய ரூல்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். அப்போ புக்னா என்னென்னு பார்த்தோம், பயோகிராஃபினா என்னென்னு பார்த்தோம், ஆட்டோபயோகிராஃபி, அப்புறம் ட்ராவல்ஸோட அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். த லெசன் இஸ் ஓவர். ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க். த ஹோம்ஒர்க் இஸ் so the 5th question and 6th question is the homework. Write it and send me in a WhatsApp group. Thank you.